எவ்ரிஒன், வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி. ரஸ்து சீரீஸில் இன்றைக்கி சாவரின் வெல்த் ஃபண்ட், இந்தியாவுக்கான சாவரின் வெல்த் ஃபண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கு. பாரத் சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாவரின் வெல்த் ஃபண்டுனா என்ன, அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாரத் சாவரின் வெல்த் ஃபண்ட், ஜென்ரலாக சாவரின் அப்படின்னாலே கவர்மெண்ட் உடையது அப்படின்னு அர்த்தம். இப்போ சாவரின் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை தான் சாவரின் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஓன்டு ஃபண்ட்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் ஸ்டேட் சர்ப்ளஸஸ், ஆஃபன் ஃப்ரம் அ வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் லைக் நேச்சுரல் ரிசோர்சஸ், ட்ரேட் சர்ப்ளஸஸ் ஆர் பட்ஜெட் எக்ஸசஸ். கவர்மெண்ட்டே கிரியேட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு பேர் தான் சாவரின் வெல்த் ஃபண்ட். இப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா, சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூவில் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற சர்ப்ளஸஸ்லேருந்து ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபண்டை வேரியஸ் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபண்டை எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது மாதிரி கவர்மெண்ட்டே கிரியேட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை தான் சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கான சோர்சஸ் வேரியஸ் ரிசோர்ஸஸில் இருந்தோ கிடைக்கிற சர்ப்ளஸஸில் இருந்தோ கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணுமா அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட்ஸுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கலாம். பட் அப்படி கிரியேட் பண்ணுற அந்த ஃபண்டை வேரியஸ் அசட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிபிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹியூஜ் ஃபண்டை தான் சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, சாவரின் வெல்த் ஃபண்ட் ஹெல்ப்ஸ் கவர்மெண்ட்ஸ் டு ஜெனரேட் வெல்த் த்ரூ ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ஷூரிங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அப்படி அந்த ஃபண்டு மல்டிபிள் ஆகிறப்போ அதை வச்சு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவர்மெண்ட் அதை யூஸ் பண்ண முடியும். இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வர அந்த பட்ஜெட்டரி கன்ஸ்ட்ரெயின்ஸை கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நிறைய அசட்ஸ், ப்ரொடக்டிவ் அசட்ஸ் கிரியேட் பண்ணலாம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிற ஃபண்டை தான் சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கான ஒரு சாவரின் வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் அது நியூஸில் இருக்குது. ஸோ ஒய் இந்தியா நீட்ஸ் அ சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறப்போ, இப்போ பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய பப்ளிக் செக்டார் பெல், செயில், கெயில் இந்த மாதிரியான பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, இவங்ககிட்ட நிறைய அன்யூஸ்டு அசட்ஸ் இருக்குது. ஆர் இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் லாக் ஆகிருக்கிற கேபிட்டலை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக கவர்மெண்ட்னால ஒரு ஹியூஜ் ஃபண்டை கிரியேட் பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஷேர்ஸ் இருக்கா, பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஷேர்ஸை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு 1 or 2% கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணாலே லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் கிடைக்கும். அந்த லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸை ப்ரொடக்டிவாக வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் அந்த ஃபண்டை மல்டிபிள் பண்ணலாம். அதை வச்சு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இன்னும் நிறைய அசட்ஸை கிரியேட் பண்ண முடியும். அப்போது அந்த லாக் ஆகிருக்கிற கேபிட்டலை ரிலீஸ் பண்ணி அதை இன்னும் ப்ரொடக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மாற்றலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பப்ளிக் செக்டார் வெல்த், இட் குட் அன்லாக் an estimated 40 lakh crore across 80 listed enterprises by investing and increasing returns from these state owned entities. Listed companies, public sector companies, பெல், செயில், கெயில் மாதிரியான பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் ஒரு 1 or 2% ஆஃப் கவர்மெண்ட் ஷேர்ஸை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாகவே கிட்டத்தட்ட ஒரு 40 lakh crore கேபிட்டலை அன்லாக் பண்ண முடியும். அதை வேரியஸ் ப்ரொடக்டிவ் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மூலமாக கவர்மெண்ட்டுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கவர்மெண்ட்னால ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அதை ஒரு எஸ்டிமேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 2% டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஈக்விட்டி குட் ஜென்ரேட் ஓவர் $10 billion annually. It can reduce India's fiscal deficit from 4.9% to 4.6% of GDP அப்படிங்கிறது. அப்போ கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணுற பட்ஜெட்டரி கன்ஸ்ட்ரெயின்ஸில் மிகப்பெரிய சேலஞ்சே என்னென்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது. FRBM ஆக்ட் 2003 என்ன அப்ஜெக்டிவ் வச்சாங்க, அவர் என்ன அட்வைசஸ் கொடுக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3% ஆஃப் ஜிடிபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற அட்வைஸை கொடுக்குது. இதே FRBM ரிவ்யூ கமிட்டி, அந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் 2.5% ஆஃப் ஜிடிபியை தாண்டக்கூடாது, ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அட்வைஸ். அப்போது கவர்மெண்ட்ஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை லிமிட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ரெவன்யூவை ஜெனரேட் பண்ணணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் எல்லாம் குறைக்கணும். அப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் வைடனாக கவர்மெண்ட்டுடைய பாரோயிங் நீட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாரோயிங் நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் பேர்டன் கிரியேட் ஆகும். இப்போவே கவர்மெண்ட்டுடைய இப்போ 1 rupee கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 10 to 12 paise பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டாக தான் இருக்குது.
அப்போது கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு கவர்மெண்ட் பாரோ பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் பர்டன் வரும், இன்னும் ஃபிஸ்கல் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி அன்யூஸ்டாக இருக்கிற பப்ளிக் அசட்ஸை கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணி அந்த ஃபண்டை மல்டிபிள் பண்ணுறப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான பேர்டன் குறையும், சோர்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கடன் வாங்க வேண்டிய தேவையும் ரெடியூஸ் ஆகுது, அப்போ இன்ட்ரெஸ்ட் பேர்டனும் ஃபியூச்சரில் குறையும். இது மூலமாக ஃபிஸ்கல் டெபிசிட்டை நம்மளால் கண்டெயின் பண்ண முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிஸை சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு வேரியஸ் கேட்டகரி ஆஃப் லைக் யூஎஸ் உடைய பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ராஸ்பெக்டிவாக எந்தெந்த கண்ட்ரியில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுலெல்லாம் இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறப்போ அது மல்டிபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அப்போது இதெல்லாம் அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ். இது இல்லாமல் எக்ஸஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒரு சோர்ஸாக எடுத்துக்கிட்டு அதை இந்த சாவரின் வெல்த் ஃபண்டுக்குள்ளே கொண்டு வந்து ப்ரொடக்டிவான ரிட்டர்ன்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஃபண்டாக அதை மாற்றலாம். இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1 to 1.5 இயர்ஸுக்கான இம்போர்ட்டை கவர் பண்ணுற அளவுக்கு இருந்தாலே போதும். சம்டைம்ஸ் அதை விட எக்ஸஸாக ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் சேர்றப்போ அதை நம்ம அப்படியே அன்யூஸ்டாக வச்சுருக்கிறதுனால எந்த ரிட்டர்ன்ஸும் கிடைக்கிறது இல்லை. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் இருக்கிற கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நோ ரிட்டர்ன்ஸ், பெரிய அளவுக்கு அதிலேருந்து ரிட்டர்ன்ஸ் வராது. அப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் எக்ஸஸாக இருக்கிற பணத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி வெல்த் ஃபண்டில் அதை மாற்றி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிஸில் அதை இன்வால்வ் பண்ணுறப்போ அதுலேருந்தும் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இட் வில் பூஸ்ட் நேஷ்னல் வெல்த். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸில் நமக்கு இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இப்போ அடுத்த ஃபோக்கஸ் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி வேர்ல்டு மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் எனர்ஜி செக்டாருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது, பயோடெக்னாலஜிக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரியான ப்ராஸ்பெக்டிவ் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸாக இந்த சாவரின் வெல்த் ஃபண்டை நம்ம உருவாக்கிக்கலாம். இது இல்லாமல் எப்பவும் போலவே சோஷியல் வெல்ஃபேரை நீங்கள் என்ஷூர் பண்ணால் கூட, ஏன்னா சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இமீடியட் ரிட்டர்ன்ஸ் தராது. இப்போ ஹெல்த்து, எஜுகேஷன், சானிடேஷன் இதுல எல்லாம் கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம டெவலப்மெண்ட் பேராமீட்டர்ஸில் இம்ப்ரூவ் ஆக முடியும். பட் அதுலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இமீடியட்டாக அந்த செக்டார்ஸ்ல எல்லாம் இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான சோர்ஸாக இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸை நம்ம உருவாக்க முடியும். அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு சாஃப்ட் பவராக மற்ற கண்ட்ரீஸை நம்மளால இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிறைய எமர்ஜிங் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்மளால் அதர் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க. அவங்க கூட நம்ம ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணலாம். டிஃபென்ஸ் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப்லாம் நம்மளால் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க நாட்டில் போய் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அவங்க நமக்கு நிறைய கன்செஷன்ஸ் கொடுக்கலாம். இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் இந்தியாவுடைய சிக்னிஃபிகன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் அரீனா என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சாவரின் வெல்த் ஃபண்டில் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் சிக்னிஃபிகன்சஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்தியா இதுக்கான முயற்சியில் இந்த சாவரின் வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக இந்த வருஷமோ இல்லை லாஸ்ட் இயரோ இருந்தோ தான் இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறோமானா ரொம்ப முன்னாடி இருந்தே இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ 2007-8 இப்படி ஒரு ஐடியா வந்து உருவாச்சு. in 2007-8 due to surge in capital inflows. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இயர் 2000லேருந்து 2007-8 வரைக்கும் இந்தியா ரிசீவ்டு லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுடைய க்ரோத் கொஞ்சம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது, இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போவே இப்படி ஒரு ஐடியா வந்து எமர்ஜ் ஆச்சு, சாவரின் வெல்த் ஃபண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணணுங்கிறது. அதுக்கப்புறம் 10-11 பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பிளானிங் கமிஷனும் இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு $10 billion ஒர்த் ஆஃப் சாவரின் வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ணணும், அது மூலமாக இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் அப்போ இருந்தே இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா NIAF அப்படின்னு 2015 ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இந்த NIAF பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னு இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 49% ஆஃப் பணத்தை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த NIAFலேருந்து சோர்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரும். இந்தியாவுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஒரு பெரிய சோர்ஸாக NIAF இருக்குது. ஸோ நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் வாஸ் செட் அப் அஸ் அ சாவரின் வெல்த் ஃபண்ட் அண்ட் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 ஃபண்டுக்கு கீழே இந்த NIAF வருது. அப்போது
இது ஒரு சாவரின் வெல்த் ஃபண்டுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டெப்பாக இந்த என்ஐஎஃப் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இதே மாதிரி இந்த என்ஐஎஃப்ங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக உருவாக்குனது. ஸோ இதே போல் அதர் ஏரியாஸுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியே அதர் ஏரியாஸுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக தான் இந்த பாரத் சாவரின் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணலாங்கிற இனிஷியேட்டிவ் வந்திருக்கு. இப்போ இந்த என்ஐஎஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து சூட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்ஃப்ரா ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு சர்வீசிங் காஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் டு அட்ராக்ட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ். இப்போ என்ஐஎஃப்லேருந்து ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க மூலமாகவும் நம்ம ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸாகவும் இந்த என்ஐஎஃப்ஐ யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது இல்லாமல் அட்வைசரி ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு. ஸோ என்ஐஎஃப்ங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக ஆல்ரெடி இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ கேட்டகரி ஆஃப் வெல்த் ஃபண்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நான் அதர் கேட்டகரிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வெல்த் ஃபண்டாக தான் இந்த பாரத் சாவரின் வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் போகுது. இப்போ இந்த மாதிரி வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ணுறதுல சில கன்சர்ன்ஸும் இருக்குது. ஏன்னா வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி அன்லாக்டாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து கிரியேட் பண்ணுறோம். அப்போது இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் எல்லாம் அதை வீக்கன் பண்ணுற மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்குது. அப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் எப்போ பார்த்தாலும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்குது. இப்போ கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இருக்கிற கண்ட்ரீஸில் சாவரின் வெல்த் ஃபண்ட் இப்போ சர்ப்ளஸ் இன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை கன்வெர்ட் பண்ணி சாவரின் வெல்த் ஃபண்டாக உருவாக்கலாம். பட் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் நம்ம எப்போவுமே ஒரு 2 to 4% நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்குது. அதே மாதிரி ஆயில் எல்லாம் நம்ம டிபெண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வைடன் ஆகுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரீஸ் சாவரின் வெல்த் ஃபண்டில் சர்ப்ளஸ் ரிசர்வ்ஸ் எல்லாம் கொண்டு போய் லாக் பண்ணி லாங் டேர்ம் அசட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறப்போ நாளைக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சஃபிஷியண்ட்டாக இல்லாததுனால வர இஷ்யூஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு த்ரெட் இருக்குது. நிறைய மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க்ஸ் இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் தருமா அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. குளோபல் லெவலில் ஸ்லோ டவுன் இருக்குது, ரைசிங் சாவரின் டெப்ட், நிறைய கண்ட்ரிஸ் வந்து பாரோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு அதற்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகுது. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரலாகவே ரெடியூஸ் ஆகிட்டு வர ஒரு டெண்டன்சி இருக்குது. இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இருக்குது, அப்புறம் மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்கிற வாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஸ்டாண்டர்டான ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுல இருக்கிற த்ரெட்ஸ். அப்போது சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறத 100% ஷூராக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. இது மாதிரி என்விரான்மெண்டல் ரிஸ்க்ஸ் இருக்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கிளைமேட் ரிசீலியண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இல்லாமல் இருக்கிறப்போ ஆர் கிளைமேட் ரிசீலியண்ட்டாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வைக்கணும்னு நினச்சா ரிட்டர்ன்ஸ் இதிலேருந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ சாவரின் வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ணால் கூட அதிலிருந்து பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற த்ரெட் இருக்குது. தென் டெக்னாலஜிக்கல் வல்னரபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பப்ளிக் மணி சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பப்ளிக் மணி. அதை நம்ம ப்ராமிசிங்கான ஏரியாஸ்ன்னு சொல்லி ஏஐ, அக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அப்புறம் டேட்டாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதில் டேட்டா லீக்கேஜஸ், சைபர் த்ரெட்டு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கா? ஸோ அப்போ சாவரின் வெல்த் ஃபண்ட் ப்ரொடக்டிவான செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவான ரிட்டர்ன்ஸை தரும்? கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இருக்கிற கண்ட்ரீஸ் ஆர் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் எக்ஸஸை அது மாதிரி சாவரின் வெல்த் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறது ரைட். பட் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் அது வந்து எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸை தரும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது. பட் சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கண்ட்ரி அதர் கண்ட்ரீஸில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி லாக் ஆகிருக்கிற பப்ளிக் அசட்ஸை ரிலீஸ் பண்ணி ப்ரொடக்டிவாக அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியையும் சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணும். ஸோ இதுதான் சாவரின் வெல்த் ஃபண்டில் இருக்கிற சில கான்செப்ட்ஸ். தேங்க்யூ.